இதுவரைக்கும் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வந்தோம். இன்றைக்கு மீண்டும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனத்துக்கு போகிறோம். இது ஏற்கனவே நாம் தியானித்த ஒரு பகுதி. Matthew chapter 5 verse 48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னிடத்திலே கூடி வந்த ஜனங்களை பார்த்து, உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நல்ல ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு கர்த்தர் நீர் பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களேப்பா. அடிமை என்னை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி அடிமையினுடைய நாவிலே விழுவதாக. வார்த்தைகளை, வசனங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பிரித்து நீர் போதித்தருள செபிக்கிறோம். பிரயோஜனமானவைகளை உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும், கை கொள்ளட்டும். தேவனுடைய நாமம் இவர்களிலே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நீங்களே உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும். இங்கே சொல்லுகிறார், பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதம் தொடர்ந்து தியானித்தோம். இடையில ஆண்டவருடைய நடத்துதலின்படி ஜெபத்துக்கு போயிட்டோம். இந்த பகுதி ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? என்னைக்கோ கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? இருக்குல்ல? யாரோ பேசின மாதிரி இருக்கு. என்ன அது? டிவியில கேட்டமா, சபையில கேட்டமா அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இருக்கா? எங்க கேட்டீங்க? இங்க தானே கேட்டீங்க. சரி, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கூடியிருந்து, தானும் தன்னுடைய சீஷர்களும் ஒரு இடத்துல இருந்தபோது மலையில அங்கே ஒரு திரள் கூட்டம் இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கே வந்தார்கள். இது பிதாவினுடைய திட்டம். ஆனா இயேசு பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த இடத்துக்கு அவர் போகல. இது பிதாவினுடைய திட்டம். அங்கே அவரும் அவருடைய சீஷர்களும் கூடியிருக்கும் போது இயேசு அந்த இடத்துல இருக்கிறார்னு தெரிஞ்சு ஒரு திரள் கூட்டம் ஜனம் அங்க வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க வந்துட்டாங்க. அங்கே வந்தவர்களை பார்த்தபோது ஆண்டவர் மேய்ப்பனில்லாமல் இருக்கிற ஆடுகளைப் போல அவர்கள் இருப்பதை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு, ஆமென், ஆண்டவர் அங்கே இளைப்பாற போயிருந்தாலும் அந்த இடத்தில் அந்த ஜனங்களுடைய நிலைமைகளை கண்டு ஆண்டவர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7 இந்த 3 அதிகாரங்களிலுமே ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட பேசின காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட பேசினேன், ஏன் இனிமேலும் நான் உங்ககிட்ட இன்னும் அநேக காரியங்களை பேச போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுங்க காரணத்தை சொல்லுகிறார். ஏன் உங்களோடு இவ்வளவு நேரம் பேசினேன் இந்த காரியத்தை?
இன்னும் 6வது 7வது அதிகாரத்துல பேசின காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஏன் நான் உங்ககிட்ட இன்னும் ஏன் இதே போன்ற காரியங்களை நான் உங்களோடு பேச போகிறேன், ஏன் பேசினேன், ஏன் பேச போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த 5வது அதிகாரம் 48வது வசனத்துல அந்த காரணத்தை சொல்லுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணர். பூரண சற்குணர் என்றால் குறையே சொல்ல முடியாத, குற்றங்களை சொல்ல முடியாத ஒரு பெர்ஃபெக்ட் வாழ்க்கை உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணர். அவரிடத்தில் ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது, அவரிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது, அவரிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் நீ சரியா இருந்தா போதுமே, இந்த ஒரு காரியத்துல தானே உங்ககிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. அவர் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றால் நம்முடைய தேவன் பழுதற்ற பூரண சற்குணர். அல்லேலூயா. அவரில் ஒரு பழுதும் இல்லை, அவரிலே ஒரு பழுது கூட இல்லை. அந்த தேவன் தான் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மணவாட்டியையும் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். மணவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்கணுமா? ஒரு குறையுமே இல்லாத பூரணமான ரூபவதியாய் அவள் காணப்பட வேண்டும். இல்லையா? காரணம், நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துல தான் உங்க பிதா இருக்கிறார். அந்த பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசினேன், இன்னும் பேச போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த ஊழியத்தின் வாஞ்சை, தாகம், அந்த 3 நாட்களும் ஆண்டவர் அவர்களோடு பிரசங்கித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிதாவை போல நீங்களும் பூரணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இதுவரைக்கும் நம்மோடு கூட இந்த வசனங்களை கொண்டு பேசினார். இன்றைக்கும் ஆண்டவர் பேச விரும்புகிறார், இனிமேலும் பேச விரும்புகிறார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை போல நீங்களும் நானும் பூரண சற்குணர்களாய் மாறும்படிக்கு. ஹல்லேலூயா. இதிலிருந்து நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும், நம்ம கிட்ட பூரணர் ஆக வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்தில் உண்டு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. எபிரேயர் 6:2. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். இதையே எதுங்க? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், கைகளை வைக்குதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய. இது பொதுவான பிரசங்கம் இருந்துகிட்டே இருக்குல்ல. மனம் திரும்பு, ஸ்நானப்படு, ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம் இல்லைன்னு சொன்னா உனக்கு நித்திய நியாய தீர்ப்பு உண்டு, நீ பாதாளத்திலே தள்ளப்படுவாய். இதையே திரும்ப 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 இந்த அஸ்திவாரங்களையே நீ போட்டு கொண்டுராமல் வசனம் சொல்லி இருக்கு, நீங்கள் பூரணர் ஆகும்படிக்கு. அஸ்திவாரத்துக்கு மேலேயே அஸ்திவாரத்தை போடாதபடிக்கு, அதையே நீங்கள் சொல்லிக் கொண்டு இராதபடிக்கு, நீங்கள் பூரணர் ஆகும்படிக்கு. எப்படி போகணுமா? என்ன செய்யணுமா? கடந்து போகணும். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? கடந்து போகணும், இன்னும் கடந்து போகணும். அதற்காக தான் ஆண்டவர் இங்கே இந்த வார்த்தைகளை 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் ஆண்டவர் நமக்கு போதித்தார். இந்த 3 அதிகாரத்திலையும் இந்த 3 அதிகாரத்திலையும் மொத்தம் எத்தனை காரியத்தை கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறனே, 4
9 காரியங்களை கர்த்தர் போதித்திருக்கிறார். 5, 6, 7, 3 அதிகாரத்திலையும் 9 காரியங்களை கர்த்தர் எடுத்துரைக்கிறார். எதற்காக எடுத்துரைக்கிறார் என்றால், உங்களுடைய தேவன் பூரண சற்குணர். உங்களை கர்த்தர் அந்த பூரண சற்குணர் ஆகும்படிக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பூரண சற்குணர் ஆகக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் இவைகள் என்று சொல்லி ஆண்டவர் 9 காரியங்களை ஆண்டவர் இந்த 5, 6, 7, 3 அதிகாரத்திலையும் சொல்லி இருக்கிறார். எத்தனை காரியம்? என்னைக்காவது எண்ணி பார்த்திருக்கீங்களா? எண்ணி பாருங்க. மொத்தம் 9 காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரியா? 9 என்பது பரிபூரணம், 7 என்பது பூரணம், 9 என்பது பரிபூரணம். ஆண்டவர் 9 காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து பேசினதற்கு காரணம், இந்த மலை பிரசங்கத்தில ஆண்டவர் பேசினதற்கு காரணமே என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் பரிபூரணம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பேசினார். ஆமென். அதுல ஏற்கனவே 6 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். பார்த்தோமா? பார்க்கலையா? பார்த்தோம்ல? எதெல்லாம் பார்த்துருக்கிறோம்? மத்தேயு 5வது அதிகாரம் 21 இருந்து 26 வரைக்கும் வாசிக்க வேணாம். கோபத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். பிதாவை போல நாம் பூரண சற்குணர் ஆகக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற கோபம். பிதாவை போல நீங்களும் நானும் பூரண சற்குணராக ஆவதற்கு தடையாயிருக்கிற கோபம். அல்ல இருக்கா இல்லையா? கோபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், கொலை செய்தால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. அதாவது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொலை செய்தால் நியாய தீர்ப்புக்கு என்பது உண்மைதான். ஆனால் கொலை செய்கிறவன் மட்டுமல்ல, கொலைக்கு காரணமாய் இருக்கிற கோபம் கொள்ளுகிறவன் எவனோ. நல்லா கவனிக்கணும். கொலைக்கு காரணமாய் இருக்கிற கோபம் கொள்ளுகிறவன் எவனோ. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? கோபம் என்பது மரம், மன்னிக்கவும், கொலை என்பது மரம், கோபம் என்பது வேறு. மரத்தை வெட்டாத, வேற பிடுங்கி போடுனாரு. ஹல்லேலூயா. மரத்தை வெட்டி பிரயோஜனம் இல்ல. மரத்தை வெட்டினா அது திரும்பவும் என்ன செய்யும்? அந்த தலைத்து வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே வேற பிடுங்கி எடுத்துட்டீங்கன்னா இனி வராது. ஆகையினால் கொலை செய்வதை குறித்து இப்ப யோசிக்காத, கோபம் கொள்வதை குறித்து யோசி. கோபம் என்கிற காரியத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நீ எடுத்து போட்டால் கொலை என்பது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமென். சொன்னாரா இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார். இந்த வசனங்களை சொல்றேன், நீங்க நல்லா போய் இன்னைக்கு தான் புதிதாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறவர்கள் இருந்தால், இல்லாவிட்டால் புதிதாக கேட்பது போல் உணர்கிறவர்கள் இருந்தால், சரியா, இந்த வசனங்களை போய் நீங்க தியானித்து பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 21 இருந்து 26 வரைக்கும். ஆமென். நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் இதுவரைக்கும்? கோபம் அதாவது கொலை செய்தால் அவனுக்கு பாதாளம் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்தால் பாவம் அல்ல, கொலை செய்தால் பாதாளம் என்று நினைக்காதே, கோபம் கொண்டாலே பாவம்தான். ஆகையினாலே கோபம் கொள்ளாதே, கோபம் கொள்ளுகிறவனும் பாதாளத்துக்கு போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் பிதாவை போல பூரண சற்குணர் ஆகுவதற்கு தடையாயிருக்கிற முதலாவது காரியம் எது என்று சொன்னால் கோபம். சரியா? இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33 இருந்து 37 வரைக்கும் வாசிக்கும் போது, மத்தேயு 5:33 இருந்து 37 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை உள்ளதென்றும் சொல்லாதே. அதனுடைய அர்த்தம் பொய் சொல்லாதே. என்ன சொன்னாருங்க? என்ன செய்யக்கூடாதா? பொய் சொல்லக்கூடாது.
நம்ம இதெல்லாம் சீரியஸா எடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், பரலோகம், பாதாளம், இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத. ஜனங்கள் பூரணம் அடையக்கூடுவதற்கு தடையாயிருக்கிற பொய்ய குறிச்சு பேசினாரு. எதை குறிச்சு பேச சொன்னாரு? அப்ப பிதாவை போல நம்ம பூரண சற்குணர் ஆவதற்கு தடையாயிருப்பது எது? பொய். நல்லா பொய் பேசினா சொல்லுங்க, பிசாசின் சாயலை நம்ம அடைந்து கொண்டே இருக்கலாம். காரணம், வசனம் சொல்லி இருக்கு, பொய் சொல்லுகிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். அந்த பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்படிதானங்க? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகையினால இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் போது உள்ளத உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? பொய் சொன்னா நமக்கு கேடுகள் உண்டு. ஆமே, பைபிள் அப்படி போட்டிருக்க இல்லையா? அப்ப நம்முடைய அந்த பொய் சொல்ற குணம் பிதாவை போல நம்ம பூரண சற்குணராக ஆவதற்கு தடையா இருக்கு. என்ன குணம்? பொய் சொல்லுகிற குணங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சர்வசாதாரணமா அநேக நேரத்தில் என்ன செஞ்சிடறோம் சொல்லுங்க? வாயை திறந்தா எடுத்த உடனே ஒரு பொய், எடுத்த உடனே ஒரு பொய். அம்மா கிட்ட சொல்லிடுறோம், அப்பா கிட்ட சொல்லிடுறோம், மனைவி கிட்ட சொல்லிடுறோம், புருஷன் கிட்ட சொல்லிடுறோம், பாஸ்டர் கிட்டயே பாத்தீங்கன்னா சொல்லிடுவோம். ஏன் ஏசுநாதர் கிட்ட ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லல, ஏன்னா அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. ஆனா இதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே இந்த 5, 6, 7 அதிகாரத்திலையும் மற்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு, நரகம் இருக்கு, எரி நரகத்துக்கு முன்பாக இருக்கணும், இப்படி எல்லாம் எச்சரிக்கிறாரு. இந்த பொய் இருக்கு பாருங்க, பொய்யை மட்டும் ஆண்டவர் சொல்லும் போது எரி நரகம்னு சொல்லல, நீ பொய் சொன்னா பாதாளத்துக்கு போவேனும் சொல்லல. இந்த 3 அதிகாரத்திலையும் நமக்கு அது வசதியா போச்சுன்னு நினைக்காதீங்க. இதை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்துல சொல்லிட்டாரு. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே என்ன செய்வார்கள் சொல்லுங்க? பங்கடைவார்கள். சரியா? எங்க பங்கடைவார்கள்? ஆமா. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, பொய் சொல்றதும் புரியுதா, அதையும் குறைங்க, வாழ்க்கையில இல்லாமலே ஆக்கிருங்க. ஏனென்றால் நாம் பிதாவை போல பூரண சற்குணராக ஆவதற்கு தடையாயிருப்பது எது என்று சொன்னால் நம்முடைய வாயிலே வருகிற பொய்களும் கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லி இருக்கிற வண்ணமாய் பொய்யர் அனைவரும் பாதாளத்திலே இருக்கிற அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கபடம் இல்ல வாயிலே, தங்கள் நாவிலே வாயிலே கபடம் இல்லாதவர்கள் என்றால் பொய் சொல்லாதவர்கள். அவர்கள் எங்கே இருப்பார்களா? சீயோன் மலையிலே இருப்பார்கள். எங்க இருப்பார்கள்? சீயோன் மலையில. ஆண்டவர் பாருங்க, பொய் பேசாதவனுக்கு சீயோன் மலையையும் பொய் சொல்லுகிறவனுக்கு பாதாளத்தையும் வைத்திருக்கிறார். புரியுதா? ஏனென்றால் இந்த பொய் என்பது பிதாவினுடைய பூரண குணத்தை, சற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கின்ற ஒன்று. ஆகையினாலே பொய் நம்மளை சில வேளைகள்ல பாதுகாக்குதான். ஏன்னா பொய்க்கு வல்லமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, பொய்க்கு வல்லமை உண்டு. ஆனாலும் கூட அந்த பொய்க்கு எப்ப வல்லமை உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதவி இருக்கிற நேரம் தான் அதுக்கு வல்லமையே உண்டாகுது. புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், பொய் பேசுவதற்கு உங்கள் நாவை அர்ப்பணிக்க கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 38வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அதாவது பழி வாங்குதல். இப்ப வாசிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் இல்ல. மூன்றாவது பழி வாங்குகிற குணம். பழி வாங்குகிற குணம் அது நாம் பிதாவை போல பூரண சற்குணராய் ஆவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் வச்சுக்கிடுங்க, நீங்க போய் பாருங்க, திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தி. மத்தேயு 5:38 சொல்லப்பட்டிருக்கிறது பழி வாங்குகிற குணங்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா பழி வாங்குகிற குணம்? சொல்லுங்க. நம்ம கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்குல்ல. நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்படித்தானங்க? செய்றீங்களா யாராவது? நம்ம பிரசங்கத்தெல்லாம் கேட்டு நம்ம பழிவெல்லாம் வாங்குறது கிடையாது. ஆனா
நமக்கு வாய்ப்பு இருந்து ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நம்ம பழி வாங்கியிருப்போம். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம பழி வாங்குறது இல்லை. ஆனா நம்ம யார பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோமோ அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துருச்சுன்னா நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? என்ன சொல்லுங்க, நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தினவன் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி வண்டி சுக்குநூறு ஆகி போச்சு, அவனுக்கு ஒரு கால் உடைஞ்சு போச்சு. நம்ம உள்ளத்திலேயே ஒரு பாட்டு வருதா இல்லையா? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, ஒரு பாட்டு வருதா இல்லையா? நம்ம பழி வாங்கல, ஆனா அவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்த உடனே நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருதுன்னா அந்த பழி வாங்குகிற குணம் நமக்குள்ள இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஆமே, அப்படிதானங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிதாவை போல பூரண சற்குணராய் இருந்ததுனால தான் தனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவர் விண்ணப்பித்தார். புரியுதா? இந்த பழி வாங்குகிற குணம் நமக்குள்ள இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம சொல்லுவோம் சில வேளைகள்ல, நான்லாம் யாரையும் பழி வாங்கவே மாட்டேன், நான் ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். என்ன ஜெபம் பண்ணேன்னு தான் கேட்டேன். என்ன ஜெபிச்ச? நான் ஜெபித்ததோட விட்டேன். நான் ஒன்னும் சொல்ல பாச, கர்த்தாவே நீ பார்த்து கொள்ளும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். என்ன சென்ஸ்ல அதை சொன்ன? பார்த்து கொள்ளும்னா என்னால முடியாது, நான் செய்ய வேண்டியதை நீர் பார்த்துக்கிடும். ஆமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம சத்துருவுக்கு உடனே சொல்லுவோம், என் ஜெபம் வீண் போகுமா? முழங்கால் போட்டது வீண் போகுமா? அப்ப உனக்குள்ள நீ பழி வாங்காட்டியும் பழி வாங்குகிற குணம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. புரியுது? அந்த வேர் முதல் கொண்டு என்ன செய்யணும்? விடுங்கப்படணும். ஏன்னா பிதாவானவர் பூரண சற்குணர். நான்காவது பாரபட்சமான அன்பு. நாலாவது என்னங்க? மத்தேயு 5வது அதிகாரம் 43 இருந்து 48 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா பாரபட்சமான, சொல்லுங்க, அன்பு. அந்த பாரபட்சமான அன்பு வசனம் என்ன சொல்லி இருக்கு? சத்துருக்களை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? யாரை சிநேகிக்கிறோம்? சத்துருக்களை எல்லாம் மனுஷன் என்ன செய்யறான்? சொல்லுங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்படிதானே பைபிள்ல இருக்கு? பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அன்பை நம்மளை பகைக்கிறவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இல்லையா? நம்ம கிட்ட அன்பு கூறக்கூடிய உள்ளம் இருக்கு, ஆனால் அன்பு கூறக்கூடிய அந்த உள்ளத்துல நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்போம், ஆனால் நம்மை பகைக்கிறவர்களை நாம் நேசிப்பதில்லை. அப்ப இந்த நேசிக்கிறவர்களுக்கு நாம் கொடுத்த அன்பை பகைக்கிறவர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை என்றால் இது பட்சபாதம் தானே? சொல்லுங்க, அப்படிதானங்க? வசனம் என்ன சொல்லி இருக்கு? நம்ம ஆண்டவரை பொறுத்தவரையில மலையை வருஷிக்கிறவர் அவர் தானே இல்லையா? யார் மேல மலையை வருஷிக்க பண்ணுகிறார்? நல்லோர் மேலையும் மலையை வருஷிக்க பண்ணுகிறார். உண்மையா நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஆமென். நியாயத்துக்கு அவர் மலையை வருஷிக்க பண்ணணும்னா யார் மேல பண்ணணும்? நல்லவர்களுக்கு தான் அவர் மலையை வருஷிக்க பண்ணணும். ஆனால் அவர் யாருக்கும் சேர்த்தே மலையை வருஷிக்க பண்ணுகிறார்? தீயவர்களுக்கும் சேர்த்தே மலையை வருஷிக்க பண்ணுகிறார் என்றால் நம்முடைய தேவனுடைய அன்பிலே பட்சபாதம் இல்லை. அப்படித்தானங்க? நம்முடைய தேவனுடைய அன்பிலே என்ன கிடையாது? பட்சபாதம் இல்லை. அதே போல நம்முடைய அன்பிலும் கூட என்ன இருக்கக்கூடாது? பட்சபாதம் இருக்கக்கூடாது. அந்த பட்சபாதம் இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் சொன்னார். உன்னை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிக்காத, நீ நேசிக்கிறவர்களையே நேசித்தால் அதுல பிரயோஜனம் இல்லை. இதே போல உன்னை பகைக்கிறவர்களையும் நீ நேசிக்க வேண்டும். அதுதான் பட்சமில்லாத, பட்சபாதம் இல்லாத அன்பு. பட்சபாதம் இல்லாத அன்பு. ஆகையினாலே நீ பாரபட்சமாய் அன்பு செலுத்தினால் பிதாவை போல நீ பூரண சற்குணனாய் இருக்க முடியாது. பிதாவை போல நீ பூரண சற்குணனாய் இருக்கணும்னா எப்படி உன்னை நேசிக்கிறவனை நீ நேசிக்கிறாயோ அதே போல இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கிறவர் மட்டும் இல்லைங்க, அவர் சாதிக்கிறவர். ஆமென். சிலுவையில் இருந்தாரு,
தாய்க்காக, தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக அழுதாரு. தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக வேண்டிக் கொண்டார். தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக மாத்திரமல்ல, தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஆமென். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மரித்த என்னுடைய மரணத்தின் நிமித்தம் தாயும் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்துல பிதாவே இவர்களுக்கும் மன்னியும், இவர்களுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது. ஆமென். அப்படியானால் ஆண்டவருடைய அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு, பாரபட்சமே இல்லாத அன்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப போகிற 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது மொத்தம் 34 வசனம் இருக்கு. எத்தனை வசனம் இருக்கு? 34 வசனம் இருக்கு. இந்த 34 வசனத்துல 18 வசனம் அவர் எதை குறித்து பேசி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய புகழ்ச்சியை நீ தேடக்கூடாது, மனுஷனுடைய புகழ்ச்சியை நீ என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது என்பதை குறித்தே 18 வசனத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எதை கண்டுபிடித்திருந்தார் தெரியுமா? மனுஷன் எதை செஞ்சாலுமே ஒரு புகழ்ச்சியை அவன் தேடுகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். பொதுவாக ஆண்டவர் இந்த 6வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த முதல் 18 வசனத்திலையும் ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? 1 முதல் 4 வசனம் அதுல பாத்தீங்கன்னா, கொடுத்து உதவுவதிலே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலே மனுஷர்களுடைய புகழ்ச்சியை நீ தேடாதே. அப்படின்னா பரிசேயர்கள் என்ன செய்வார்களாம்? தார தப்பட்டை ஊதி, அதாவது எல்லாருக்கும் பயங்கரமா விளம்பரம் எல்லாம் செஞ்சு ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கிற நேரம் தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்யாதே. இரண்டாவதாக 5 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது ஜெபிப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார்? ஜெபிப்பதை குறித்து. ஜெபத்திலேயும் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் தன்னை பார்த்து ஒரு ஜெப வீரன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்ன புரிஞ்சுக்கணும், உதவி செய்யும் போது மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும், எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சா அதற்குரிய பலனை நீ இந்த பூலோகத்திலே அடைந்து ஆயிற்று. ரெண்டாவது, ஜெபிக்கும் போது நான் ஒரு பெரிய ஜெப வீராங்கனை, நல்லா ஜெபிக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலுமே கிடைக்காது. மீதமுள்ள வசனங்கள் 18 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்ப்பீர்களே, ஆனால் உபவாசிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நிறைய பேரு மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காகவே உபவாசிக்கிறவர்கள் நிறைய உண்டு. இது இயேசு சொன்னார்னா அதுல தப்பே கிடையாது. ஆமென். இந்த 3 காரியங்கள், ஒன்னு உதவி செய்வது, இரண்டாவது ஜெபம், மூன்றாவது உபவாசம். இது 3 காரியங்களுமே நல்ல காரியம். அப்படிதானங்க? இது 3 நல்ல காரியம். உபவாசம், ஜெபம், உதவி செய்வது, இது 3மே நல்ல காரியம். இயேசு செய்தார். தன்னுடைய சீஷர்கள் இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 3மே நல்ல காரியம்தான், ஆனா தீய நோக்கத்தோட செய்யாதேங்கிறாரு. மனுஷனுடைய புகழ்ச்சியை பெறணும் என்பதற்காக நீ இதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆமென். அதை சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், உன்னுடைய வலது கை செய்வதை உன் இடது கைக்கே தெரியக்கூடாது. எப்படி? உன் வலது கை செய்வதை நீ தானம் தர்மம் செய்யும் போது உன்னுடைய வலது கை செய்வதை அது உன்னுடைய இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியவே கூடாது. அப்ப நல்ல காரியத்தை செய்யும் போது நம்முடைய மோட்டிவ் எப்படி இருக்கு? நம்முடைய எண்ணத்தோடு அதை செய்கிறோம். மனிதனுடைய புகழ்ச்சிக்காக செய்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதனால ஒரு பலனுமே இல்ல. ஒரு நாளிலே நம்முடைய கிரியைகளுக்கெல்லாம் பரலோகத்தில் இருந்து நல்ல பலன் கிடைக்கணும்னு சொன்னா, எந்த ஜெபமாய் இருக்கட்டும், உபவாசமாய் இருக்கட்டும், சொல்லுங்க, நல்ல உதவி செய்கிற குணமாய் இருக்கட்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம் மண்ணின் கீழே இருக்கிற வேர் மாதிரி இருக்கணும். எப்பொழுதுமே நாம் செய்கிற உதவி
மண்ணின் கீழே மறைந்திருக்கிற வேரை போல இருக்கணும். எப்பொழுதுமே நாம் செய்கிற உபவாசம் மண்ணின் கீழே மறைந்திருக்கிற வேரை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? வேரை போல இருக்கணும். இந்த ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் கிடைக்கிற பலன் இருக்கு பாருங்க, அது மரத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் செய்வது மரத்தை மண்ணுக்கு கீழே போட்டுவிட்டு வேரை வெளியே வைக்கிறார்கள். எப்படிங்க? பெரிய குழியா தோண்டி மரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மண்ணுக்குள்ள வைத்து விட்டு வேரை மாத்திரம் வெளியே வைத்திருக்கிறார்கள். அதாவது ஜெபம், என்னுடைய உபவாசம், என்னுடைய நான் கொடுக்கிறேன், நான் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியவன் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நோக்கத்தை, நல்ல காரியங்களை தீய நோக்கத்தோட செய்யாதே, உனக்கு ஒரு பலனும் அதனாலே கிடைப்பது இல்லை. சரி, இப்பொழுது நம்ம போக போறோம். அடுத்தது 6வது. இன்னைக்கு தான் நம்ம புது காரியத்தை ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எவ்வளவு நிமிஷத்துல? ஒரு 20 நிமிஷத்துல நம்ம முடித்து விடலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 6வது அதிகாரம் 19 இருந்து 24 வசனம். இப்ப ஏற்கனவே 18 பார்த்துட்டோம். இப்ப 6வது அதிகாரம் 19 முதல் 24 வரைக்கும் வாசிக்கும் போது, வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே திருடர்கள் உங்கள் பொக்கிஷங்களை கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பொக்கிஷங்களை நீங்கள் உங்களுக்கு என்று பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. பூச்சியாவது துரும்பாவது கெடுப்பதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். இது எதை குறிக்கிறது என்றால் நன்றாக கவனிக்கணும். இந்த பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால் பண ஆசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பண ஆசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அது எவ்வளவுன்னு தெரியாது. 5000 50,000 5 லட்சமா அதெல்லாம் தெரியாது. எல்லாம் கவனிக்கணும். 5000 50,000 5 லட்சமா அதெல்லாம் இங்க என்னன்னு போடல. மொத்தத்துல சொல்லியிருக்கு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சொல்லுங்க சேர்த்து வைக்க வேண்டாம். நல்லா கவனிக்கணும். எது பொக்கிஷம் அது நம்ம முதலாவது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீங்க நினைக்க கூடாது, அப்ப பணத்தை நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வருதா இல்லையா? நான் பூரண சக்குனராய் ஆவதற்கு இதுதான் தடையாப்ப. பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் 1.5 கோடி, 15 லட்சம், 71 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறனே. வசனம் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் பூலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேணாரு? அப்ப சேர்த்து வைக்கிறது தப்பா? சேர்த்து வைப்பது தப்பா? சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது. சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது. எதை சேர்த்து வைக்கலாம்? நான் பாடுபட்டு உழைக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை திருடன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஆமா இல்லையா? திருடன் கூட அந்த தொழிலுக்கு போற நேரம் என்ன செஞ்சுட்டு போவான்? கடவுளே இந்த நாள் அவனும் சாமி கும்பிட்டா எப்படிங்க சாமி கும்பிட்டு போவான்? நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடவுளே போறேன், ஈஸியா வேலைகளை முடிக்க எனக்கு நீ தான் உதவி செய்யணும். எவன் கையிலையும் ஆப்பட்டக்கூடாது. நீ தான் என்ன காப்பாற்றணும். போவான இல்லையா? அவனுக்குள்ளேயும் ஒரு எந்த தொழில் செய்கிறவங்களுக்குள்ள பக்தி இல்லை. அவன் தொழிலை செய்ய இதே மாதிரி திருட்டு தொழிலை செய்கிறவன் அநியாயமா சம்பாதிக்கிறவனை குறித்து நான் இங்க பேசவே இல்லை. இங்க ஆண்டவர் தன்னிடத்திலே வந்த ஜனங்களுக்கு தான் இதை சொல்றாரு. நல்லா கவனிக்கணும்.
காதுகளும் திறந்திருக்கணும், கண்களும் திறந்திருக்கணும். ஏன்னா இங்க வேதம் சொல்லுகிறது, பூலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எது பொக்கிஷம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு போக மீதி உள்ளதை எடுத்து தெருவில் போட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஆண்டவரே என்ன சொன்னாரு? 12 கூடைகள் நிறைய அப்பங்கள் இருந்த போது அதை சேதப்படுத்தாம, அது வேஸ்ட் ஆகாம அதை நீங்க என்ன செய்யுங்க? சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னார்ல, அப்ப ஆண்டவர்கிட்டயே சேவிங்ஸ் பழக்கம் இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. சேமித்து வைக்கிற பழக்கம் ஆண்டவரிடத்திலேயே இருந்தது. அதை சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் என்ன நினைச்சாங்க? 12 கூட இருக்கு, 12 கூட இருக்கு. அவங்களுக்கு என்ன கிடைக்கல, இதை ஏன் தூக்கிட்டு போவானே இல்லையா? இது எதுக்கு தூக்கிட்டு போவானே? நம்ம ஆண்டவரை பொறுத்தவரையில் உடனே புரிஞ்சுக்கிட்டோம், எங்கேயாவது ஒரு அப்பம் கிடைச்சா போதும், அவர் அதை அப்படியே பெருக்கி தள்ளிடுவாரு இல்லையா? எதுக்கு ஆண்டவர் சொன்னார்? இல்ல, மீதம் இவ்வளவு இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மீதம் உள்ளதை சேர்த்து வையுங்கள், பத்திரப்படுத்தி வையுங்கள், அதை வீணாக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சரியா? ஆனா இந்த 12 கூட அப்பமும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொக்கிஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு பொக்கிஷம் அல்ல. இப்ப பொக்கிஷம்னு சொல்றது, பூலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க உங்க பணத்தை எடுத்து சீட்டு போடுறீங்க, நல்ல சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பல பிளான் வச்சு பல திட்டம் போட்டு சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு சீட்டு பிடிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டான். சீட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான், ஆளை காணும், ஓடி போயிட்டான். சிலர் பாத்தீங்கன்னா உடனே போய் மருந்து குடிச்சிருவான். ஏன்? 30 லட்சம் ஐயா, 3 லட்சம் ஐயா, இவன் போய் மருந்த குடிச்சிட்டான். இந்த 3 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் இந்த சீட்டு பணம் போயிருச்சு பாருங்க, அது அவனை ரொம்ப பாதிச்சு சிலர் மென்டல் ஆயிட்டான். சிலர் என்ன ஆயிட்டான்? மென்டல் ஆயிட்டான். பஸ்ல ஏறி பஸ் கண்டக்டர் கிட்ட சொல்றான், நீ எங்கயா போகணும்னு கேட்டா 30 லட்சம் போச்சுங்க. டீ கடையில போய் டீயை கொடுத்து விட்டு காசை கேட்டா 30 லட்சம் போச்சு சாருங்க. மென்டலே ஆயிட்டான். சிலர் பாத்தீங்கன்னா உடனே மருந்து குடிச்சிட்டான். மருந்து குடிச்சிட்டான். அவங்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், மருந்து குடிச்சவங்கிட்ட 30 லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டான் சார். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நஷ்டம் நீங்க உங்களுக்கு ஆண்டவர், அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பணத்தையோ பொருளையோ சேமிச்சு வச்சிருக்கிற நேரம் உங்களுக்கு அது நஷ்டப்பட்ட போது, இல்லாட்டி நீங்க எந்த பேங்கை நம்பி நீங்க போட்டு வச்சிருந்தீங்களோ அந்த பேங்க்காரன் க்ளோஸ் பண்ண நேரம், திவாலான நேரம், நீங்க போட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நேரத்துல உங்க வாழ்க்கையை, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை அது பாதிக்குமானால் அது உங்க பொக்கிஷம் இல்ல. கவனிக்கணும். எனக்கு மீதி பணம் இருந்துச்சு, அதுல மாசம் ஒரு 10,000 ரூபாய் நான் சீட்டு போட்டுக்கிட்டு வந்தேன், என்ன ஏமாத்திட்டு அவன் போயிட்டான். சரி போ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஒருவன் சொல்வானேயானால் அவன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல. பூலோகத்துல பாத்தீங்கன்னா யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்துக்கள் சுகம் அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது. சரியா? ஆனால் அவனுக்கு இந்த பூலோகத்துல கிடைச்ச ஒண்ணு கூட அவனுக்கு அது பொக்கிஷமாக இருக்கவில்லை. என்ன செய்யலங்க? பொக்கிஷமா இருக்கல. பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு, எல்லா சொத்துக்களும் போயிருச்சு. போன பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். போயிருச்சு, கர்த்தர் எடுத்தார் இல்லையா? அது அவனை எந்த விதத்திலையும் பாதிக்கல. பொக்கிஷமா இருந்தா பாதிச்சிடும். அப்படிதானங்க? உங்களை ஏதாவது அப்படி பாதிச்சிருக்கா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூலோகத்துல சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல, ஆனா சேர்த்து வைக்கிறது ஏதாவது ஆன நேரம் நீ மென்டல் ஆயிட்டினா அது உனக்கு பொக்கிஷமா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு பைபிள் வாசிக்க முடியல, அதற்கு பிறகு என்னால ஜெபிக்கவே முடியல. முதல்லாம் ஒழுங்கா பாஸ்டிங் பிரேயருக்கு போய்கிட்டே இருப்பேன்,
என்னைக்கு இந்த பணம் என்னை விட்டு போச்சோ அன்னையிலிருந்து ஜெபிக்க முடியல, உவாசிக்க முடியல. ஐயோ எனக்கு என்னமோ பண்ணுதா, அதுதான் உனக்கு பொக்கிஷம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எதையுமே பொக்கிஷமா சேர்த்து வைக்காத. என்ன சொல்றது இன்னும் புரியலையா? இன்னும் புரியலையா? எனக்கு இருக்கிற அறிவுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமே, நல்லா கவனிங்க. பூலோகத்துல சேர்த்து வைக்கிறது தப்பு இல்ல, ஆனா எதையுமே பொக்கிஷமா சேர்த்து வைக்காத. எதையுமே என்ன செய்யாத, பொக்கிஷமா சேர்த்து வைக்காத. ஒருவேளை அவைகள் எல்லாம் உன்னை விட்டு போக வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டால் எந்த விதத்திலும் அது உன்னையோ உன் ஆவிக்குரிய ஜீவியத்தையோ உன் மனதையோ பாதிக்கவே கூடாது, பாதிக்கவே கூடாது. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுதான் உங்க பொக்கிஷம். ஆண்டவர் சொன்னார், எதையும் பூலோகத்துல பொக்கிஷமாக சேர்த்து வைக்காதே. ஆமே, எதையுமே பூலோகத்துல என்ன செய்யக்கூடாதா? பொக்கிஷமா சேர்த்து வைக்க கூடாது. இந்த 19 முதல் 24 வசனங்களை வாசிக்கும் போது நீங்க நல்லா அதை வாசிச்சு தியானிப்பீர்களே ஆனால் உன்னை புரிந்து கொள்ளலாம். பண ஆசை, பண ஆசை. எனக்கு கிடைச்சது, செலவு பண்ணேன், சாப்பிட்டேன், மீதி இருக்கிறது, அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தின்படி நான் அதை வீணாக்காமல் வைத்திருக்கிறேன், வீணாக்காமல் வைத்திருக்கிறேன். இந்த பண ஆசை உள்ளவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள ஏதாகிலும் ஒன்று அவர்கள் சேமித்து வைப்பதற்கு நஷ்டம் ஏற்படுமேயானால் அவர்கள் மனதை, அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அது அதிகமாக பாதிக்குமேயானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுதான் பண ஆசை. அது என்னங்க? அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அதோட சாப்பாடுலாம் குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ஏறின சுகர் இன்னைக்கு வரைக்கும் இறங்கல. என்னன்னு கேட்டா, பாஸ்டர் அதை நினைச்சு எப்படி பாஸ்டர் ஏறாம இருக்கும்? அதை நினைச்சு அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடைய சேவிங்கா நீ வச்சிருந்த, ஆனா அது ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடாது. ஆமென். அது உன்னை விட்டு போயிருச்சா, அதனால நீ எந்த விதத்திலையும் சரீரத்திலேயோ ஆவியிலேயோ ஆத்துமாவிலேயோ நீ பாதிக்கப்படவே கூடாது. பாதிக்கப்படுமே ஆனால் அது உன்னுடைய பொக்கிஷம், அதன் மேல் நீ ஆசை வைத்திருக்கிறாய். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? கையை வைத்துங்க பாப்போம், புரிஞ்சவங்க மட்டும். அல்லேலூயா. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டியூஷன் தான். நல்லா கவனிங்க. அப்ப பாருங்க, எந்த விதத்திலையுமே இந்த உலகத்தில் நமக்கு நம்முடைய சொத்துகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனால நாம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே கூடாது. ஆமே, அப்படி நம்ம பாதிக்கப்படுவோம்னா நமக்கு அது மேல ரொம்ப ஆசைன்னு அர்த்தம். அப்படிதானங்க? நமக்கு அது மேல என்னங்க? ரொம்ப ஆசை. இங்க பொக்கிஷத்தை குறித்து சொல்லும் போது பொக்கிஷம் என்பது பண ஆசை. என்னங்க இது? சொல்லுங்க, பண ஆசை. இந்த பண ஆசை, பணம் என்பது வேதத்தில் சொல்லும் போது சாலமோன் ஞானி சொல்லுகிறார், பணம் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்க உதவும். பணம் எல்லாவற்றுக்கும். பிரசங்கி 10:19 அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் அவசியம். பணம் எல்லாவற்றுக்கும் அவசியம். ஆனா பண ஆசை இருக்கு பாருங்க, அது அவசியமே இல்லாதது. பணம் எல்லாவற்றுக்கும் அவசியம், ஆனா பண ஆசை இருக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் பண ஆசை நமக்கு அவசியமே இல்லாதது. ஆமே. கர்த்தர் கொடுத்தாரா? சொல்லுங்க, கர்த்தருக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஏதோ தேவை ஏற்பட்டு இருக்கு, அதனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த சகைவு கிட்ட இருந்தது பண ஆசை. சரியா? இந்த பண ஆசை அவன் ரட்சிப்பு அடைவதற்கு தடையாயிருந்தது இல்லையா? அவன் ரட்சிப்பு அடைவதற்கு தடையாயிருந்தது. அவன் பிதாவை போல பூரண சற்குணனாய் ஆவதற்கு தடையாய் இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பண ஆசை. என்றைக்கு அவன் இந்த பணத்தின் மேலே இருந்த ஆசை
அவனை விட்டு நீங்கியதோ அன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவன் பிதாவை போல பூரண சற்குணனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். பூரண சற்குணனாய் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் அவசியம். ஆனால் பண ஆசை எனக்கு அவசியமே இல்லை. காரணம், இந்த பண ஆசையானது நான் பிதாவை போல பூரண சற்குணனாய் ஆவதற்கு அது தடையாய் காணப்படுகிறது. ஆமென். அப்படிதானுங்க. பண ஆசை எங்கெல்லாம் பாருங்க, பண ஆசை இருக்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ஆனால் பண ஆசை இல்லாதவர்கள் எவர்களோ, வேதத்திலே பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரை உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோம். எதெல்லாம் விட்டோம்? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை நான் விட்டேன். நல்ல கை நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்தேன், மீன் வியாபாரம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கு எனக்கு வரி கட்டுவதற்கு பணம் இல்லை. இன்றைக்கு வரி கட்டுவதற்கு பணம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கும் போய் மீனை பிடி, வாயை தர, வெள்ளி பணம் உனக்காக அதன் வாயிலே உண்டு. அல்லேலூயா. என்றைக்கு அவனுக்கு இந்த பணத்தின் மேல் ஆசை இல்லாமல் இருந்ததோ, யாருக்கு? பேதுருவுக்கு. அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில அனைத்து காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆமென். அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டார். சிலர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை நம்ம எப்படியெல்லாம் கிடைக்குதோ சம்பாரிச்சு வச்சுக்கணும். காரணம், நமக்கு ஏதாகிலும் ஒரு காரணம் வந்த சூழ்நிலைகள் வந்து அந்த பணத்தை தான் செலவு பண்ணலான்னு சொல்லி. நான் சொல்லுகிறேன், பணத்தினாலேயும் செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. நல்லா கவனிக்கணும். பணத்தினாலேயும் செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. அதை ஆண்டவரால தான் செய்ய முடியும். அல்லேலூயா. பணத்தினாலேயும் செய்ய முடியாத காரியங்கள் உண்டு. அதை ஆண்டவரால தான் செய்ய முடியும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள்ள எது இருக்கக்கூடாது? சொல்லுங்க. பண ஆசை இருக்க கூடாது. பண ஆசை இருக்க கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன், அது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். இந்த பண ஆசை எப்ப வருது அப்படின்னு பார்க்கணும். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஒரு காலத்துல கொள்ளை அடிக்கிறவனா இருந்தான், பரபாஸ். பைபிள்ல சொல்லி இருக்குல்ல, இயேசுநாதரை அவனை சிலுவையிலிருந்து இறக்கி விட்டுட்டு தான் இயேசுநாதரை அந்த இடத்துல சிலுவையில அரைஞ்சாங்க. இயேசுநாதரை சிலுவையில அரைஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த பரபாஸ் அவன் கூட இருந்தவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாரு? யூதாஸ். பரபாஸ் கூட இருந்தவன். வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு யோவான் ஸ்நானகன் அல்லது இயேசு. இவர்கள் ரெண்டு பேருடைய பிரசங்கத்தினாலே இந்த யூதாஸ் என்ன செஞ்சான்? தொடப்பட்டான். யாரால? யோவான் ஸ்நானகன் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தினாலே. இவங்க ரெண்டு பேர் தான். இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு யூதாஸ் தொடப்பட்டான். பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டான். ஆண்டவரோடு கூட அவனுடைய உண்மையை பார்த்தாரு, உத்தமத்தை பார்த்தார், சுவிசேஷத்தின் மேல் அவனுக்கு இருந்த பாரத்தை பார்த்தார். கர்த்தர் அவனை தன்னுடைய சீஷனாக மாற்றிக்கொண்டார். எப்படி மாற்றிட்டாருங்க? தன்னுடைய சீஷனாக மாற்றிக்கொண்டார். ஆனா பாருங்க, யூதாசு பண ஆசை உள்ளவனாக அவன் இருந்திருந்தால் ஆண்டவர் அவன் கையில பைய கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படிதானங்க? பண ஆசை உள்ளவனாக இருந்திருந்தால் ஆண்டவர் அவன் கையில பணத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான். யார் புகுந்தது? பண ஆசை எப்ப வரும்? அட சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பைபிள்ல அப்படி இருக்கா இல்லையா? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:3, லூக்கா 22:3, யோவான் 13:2 ரெண்டையும் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்
காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. நல்லா கவனிக்கணும். அப்படியானா பிசாசு இருதயத்துக்குள்ள புகுந்தாதான் தூண்டினான். சொல்லுங்க, பிசாசு இருதயத்துக்குள்ள புகும்போது நம்ம உள்ளத்துல எதுக்கு மேல ஆசை வந்துருது? சொல்லுங்க, பணத்துக்கு மேல ஆசை வருது. அதுக்காக நான் பணத்தை எல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டு போங்கன்னு சொல்லல. பணம் நமக்கு அவசியம், பணம் நமக்கு அவசியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை நமக்கு அவசியம் இல்லாதது. ஆமே. இந்த பண ஆசை எப்பொழுது உண்டாகுது? சொல்லுங்க பாப்போம். 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் மேல எதற்கு பிறகு ஆசை வந்துச்சு? பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். என்ன செஞ்சான்? பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். நம்ம பணத்துக்கு மேல ரொம்ப ஆசை நமக்குள்ள உண்டாகுதுன்னு சொன்னா ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிக்கணும். இல்லாத ஒரு ஆசை பணத்தின் மேல் நமக்கு உண்டாகுமே ஆனால் பிசாசு என்னிலே என் ஊழியத்திலே அவன் புகுந்து கொள்ள விரும்புகிறான் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளணும். பணம் தேவை, ஆனா பண ஆசை நமக்கு தேவையே இல்லை. வசனம் என்ன சொல்லி இருக்கு? இந்த பண ஆசையை குறித்து நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுருக்கமா சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் நல்லா கவனிக்கணும். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர் என்றால் இட் இஸ் த ரூட். மரத்துக்கு எப்படி வேர் இருக்கோ அதே போல பண ஆசை இருக்கு பாருங்க. எல்லா விதமான தீமைகளுக்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் அதுதான் வேர். இப்ப என்ன செய்யணும்? இந்த ஆசை, பண ஆசை என்கிற வேர்ல தான் கையை வைக்கணும். இப்ப எதுல கையை வைக்கணும்? பண ஆசை என்கிற வேர்ல நம்ம கையை வைத்தால் போதும். நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை இந்த பூலோகத்துல சேர்க்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வராது. நமக்குள்ள என்ன செய்யாது? வராது. இப்ப நம்ம அழிக்க வேண்டியது எது? எதற்கு மேல இப்ப நம்ம கோடரிய வைக்கணும்? பணத்துக்கு மேல நீங்க கோடரிய வைக்க வேண்டாம். பண ஆசையாகிய அந்த வேர்ல உங்க கோடரிய வைக்கணும். ஆமே. அந்த கோடரிய வச்சு அந்த பண ஆசை என்கிற வேற நம்ம வெட்டுவோமே ஆனால் அதற்கு பிறகு எத்தனை கோடியை நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு ஆசையும் வராது. அது ஒருவேளை நஷ்டமே ஏற்பட்டாலும் எந்த விதத்திலும் நம்ம பாதிக்கப்படவே மாட்டோம். ஆமே. எந்த விதத்திலும் நாம் பாதிக்கப்படவே மாட்டோம். கர்த்தர் கொடுத்தார், வைத்திருக்கிறேன், அதை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எந்த விதத்திலும் எனக்கு அதனால என்ன இல்ல, பாதிப்பு இல்ல. எப்பொழுதும் போல பிரசங்கிக்கிறேன், எப்பொழுதும் போல சபைக்கு போகிறேன், எப்பொழுதும் போல கர்த்தரை ஆராதிக்கிறேன். காரணம், உலகத்துல எந்த பணமும் எனக்கு பொக்கிஷம் அல்ல. சொல்லுங்க. ஆமே. அதுதான் எல்லா தீமைகளுக்கும் அதுதான் காரணம். எல்லா தீமைகளுக்குமே அதுதான் காரணம். இப்ப கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. சிலர், நல்லா கவனிக்கணும், சிலர், எல்லாரும் கிடையாது. விசுவாசிகளிலும் எல்லாரும் கிடையாது, சிலர். அப்படின்னா மெஜாரிட்டி அவங்க இந்த பணத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை இச்சித்து. இச்சித்து என்றால் என்னங்க அர்த்தம்? இச்சை, லஸ்ட், ஆசை, விருப்பம். எதுக்கு மேல விருப்பம், எதுக்கு மேல ஆசை? சொல்லுங்க. ஆத்துமாக்கள் நிறைய வரணும்னு நான் ஆசைப்படுறேன், இது இச்சையா?
சொல்லுங்க. இல்ல. என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது இச்சையா? இது இச்சை இல்ல, ஆசையெல்லாம் கிடையாது. இச்சை என்றால் என்ன அர்த்தம்? தேவன் தனக்கு தராத ஒன்றின் மேல், நல்லா கவனிக்கணும், தேவன் தனக்கு தராத பணத்தின் மேல், தேவன் தனக்கு தராத வீட்டின் மேல், தேவன் தனக்கு தராத பெண்ணின் மேல், தேவன் தனக்கு தராத மாப்பிள்ளையின் மேல் யாருக்காவது ஆசை வந்தால் அதுக்கு பேரு இச்சை. ஆண்டவருக்கு அது உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது, ஆனா உங்களுக்கு அது மேலதான் ஆசை இருக்கு. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிப்பீர்கள், புசிக்கலாம், ஆனால் நடுமிலே இருக்கிற மர விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, அது உங்களுக்குரியது அல்ல. நீங்க இருக்கிற ஏதேன் தோட்டத்திலே அது இருந்தாலும் அது உங்களுக்குரியது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அதை அவர்கள் பார்த்து இச்சித்து என்ன செய்தார்களா? இச்சித்து. அப்ப இச்சை என்பது என்ன? தேவன் தராத நடு விருட்சத்தின் கனியின் மேல் ஆதாமுக்கு ஆசை உண்டானால் அதற்கு பேர் இச்சை. அதுக்கு பேர் என்னங்க? அதற்கு பேர் என்ன? வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் தங்களுக்கு தேவன் தராத பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, அது எவ்வளவு பெரிய கொடூரம்னு பாருங்க. அப்ப தேவன் நமக்கு தராத பணத்தின் மேல் இச்சை உண்டாகுமே ஆனால் அதற்கு பேரு பண ஆசை. நீங்க நினைக்கலாம் அது எவ்வளவு அமௌண்ட்னு, அது 10 ரூபாயாகவும் இருக்கலாம், 10 லட்சம் ரூபாயாகவும் இருக்கலாம், 10 கோடி ரூபாயாக இருக்கலாம். அமௌண்ட் பிரச்சனையே இல்லை. தேவன் உங்களுக்கு தராத பணத்தின் மேல் உங்களுக்கு ஆசை உண்டாகுமே ஆனால் அதற்கு பேரு இச்சை. ஆமே, அதுக்கு பேர் என்னங்க? இச்சை. அப்ப தேவன் தர விரும்புகிற பணமும் இருக்கு, தேவன் நமக்கு தர வேண்டாத பணமும் இருக்கு. அப்படித்தானங்க? எது இச்சை? தரக்கூடாத பணத்தின் மேல், தேவன் நமக்கு தர விரும்பாத, தரம் சித்தம் கொள்ளாத பணத்தின் மேல் நமக்கு ஆசை உண்டாகுமே ஆனால் அதற்கு பேரு இச்சை. தேவன் சில வேளைகளில் பாருங்க நமக்கு பணத்தை தரணும்னு விரும்புறாரு, அது பெற்றுக்கொள்வது இச்சையா? சொல்லுங்க. அதை பெற்றுக்கொள்வது இச்சை இல்லை. அது ஒருவேளை உங்களுக்கு 1000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 50 கோடியா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அதை தரணும்னு சொல்லி சித்தம் கொண்டால் அது இச்சையே கிடையாது. அதை வாங்கிக் கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, சேமித்து வையுங்க. அப்படிப்பட்ட பணத்தை நீங்க சேமித்து வைத்திருக்கும் போது அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அது எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. ஆனால் தேவன் தராத பணத்தின் மேல் நமக்கு நாம் அதை பெற்றுக்கொண்டு அதை வைத்திருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சு, கொடுத்து வச்சிருந்தவன் தூக்கிட்டு போயிட்டான், கொடுத்து வச்சிருந்தவன் தூக்கிட்டு போயிட்டான். பெனாமி பேர்ல போட்டு வச்சிருந்தோம், அதான் தூக்கிட்டு போயிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? தூக்கிட்டு போயிட்டான். உடனே பாத்தீங்கன்னு சொன்னா என்னங்க? ஆமா, ஹார்ட் அட்டாக். ஈமு கோழியில ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், இவங்க செத்து போயிட்டாங்க. அவன் அங்க போயிட்டான், இவங்க இங்க போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது உங்களை பாதிச்சிருச்சுன்னு சொன்னா அதுதான் இந்த உலகத்துல உனக்கு பொக்கிஷம். பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காத. தேவன் உனக்கு தர விரும்புகிற ஒன்றின் மேல் நீ ஆசை வைப்பது தவறல்ல. தேவன் உனக்கு தர விரும்பாத ஒன்றின் மேல் உனக்கு ஆசையே இருக்கக்கூடாது. ஆமே, புரியுதா? அப்ப பாருங்க, அப்படி ஆசை வைத்தால், தேவன் நமக்கு தர விரும்பாத ஒன்றின் மேல் நம்ம ஆசை வைத்தால் என்ன நடக்குமா? சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி, நல்லா கவனிக்கணும், சிலர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்களா? வழுவி போய் விடுவார்கள். தேவன் தராத ஒன்றின் மேல் ஆசை வைக்கும் போது, நமக்கு தேவன் தராத ஒன்றின் மேல் இச்சை வைக்கும் போது என்ன உண்டாகுமா? விசுவாசத்தை விட்டே வழுவி போவார்கள். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஊழியத்தை விட்டே போயிட்டாயா. பணத்தின் மேல் ஆசை வைத்ததினாலே ஊழியத்தை விட்டே அவன் என்ன செய்தான்? போய்விட்டான்.
ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க. நீங்க இதே மாதிரி இன்னும் ஒருத்தன் கேயாசி பணத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியத்தை விட்டே போயிட்டான் இல்லையா? அப்ப விசுவாசத்தை விட்டே விலகி என்ன செய்கிறார்கள்? போய்விடுகிறார்கள். அப்ப விசுவாசத்தை விட்டே விலகி போகக்கூடிய அந்த வல்லமை எதற்கு உண்டு? பணத்துக்கல்ல, பண ஆசைக்கு உண்டு. பண ஆசைக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல முதல் பெந்தைகோஸ்தே போதகர் அவர்தான். நல்லா தாடி வச்சிருப்பாரு, நல்லா தாடி வச்சிருப்பாரு. தெருவுல போய் நின்று பெரிய பணக்காரனா இருந்த மனுஷன். பெயர் கிறிஸ்தவ சபையில் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. இவர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வந்து வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் இவரை அடிச்சு விரட்டிட்டாங்க. தெரு தெருவா போய் பிரசங்கம் பண்ணுவார். தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. நல்ல தரிசனத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். நல்ல ஊழியம் செய்தார். தஞ்சாவூர்ல ஒரு பெரிய சபையை கட்டினார். அவர் சாகும் போது அவருடைய சபையில 6 பேர் தான், வெறும் 6 பேர். ஏன் தெரியுமா? இடையில ஒருத்தர் வந்தாரு, அமெரிக்காவில இருந்து ஒரு வெள்ளைக்காரன். இவருடைய உண்மை, உத்தமம், ஊழியம் எல்லாவற்றையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஏன் தஞ்சாவூர்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆரம்பிக்க கூடாது? உனக்கு அது உதவியா இருக்குமே. அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் அவர் ஆரம்பித்தாரு. இப்ப எல்லா காரியத்துக்கும் இதுவரைக்கும் ஒரு சின்ன பொருளுக்கு முழங்கால் போட்டு தான் ஆண்டவர்கிட்ட வாங்குவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொருளுக்கும் அமெரிக்காவுக்கு தான் எழுதுவாரு. விசுவாசம் போச்சா? ஒரு சின்ன பொருளுக்கு கூட அமெரிக்காவுக்கு தான் எழுதுவாரு. இதுவரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் என்ன தேவையோ முழங்கால் போட்டு அழுவாரு. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை இடையில ஏற்பட்ட பண ஆசை இல்லாமலே ஆக்கிடுச்ச. ஊழியத்தை விட்டே அவர் போய்விட்டாரே. ஊழியத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டதே. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பண ஆசை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக செய்யும். ஆமென். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த காரியமாய் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு தான் ஜெபம் பண்ணுவாரு. இப்பொழுது அப்படி அல்ல. உடனே ஃபேக்ஸ் மெஷினுக்கு முன்னால போய் உட்கார்ந்து டக்குன்னு ஃபேக்ஸ் பண்ணி அங்க அனுப்புவாரு. உடனே ஒரு 10 நாள்ல பணம் வரும். ஆமென். 10 நாள்ல பணம் வரும். எதற்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விசுவாச வாழ்க்கையெல்லாம் அழித்து நாசமாக்க கூடியது. ஆமென். ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, பணத்தினால தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசத்தினால தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பணத்தினாலே தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசத்தினாலே தான். இவ்வளவு விலையேற பெற்ற விசுவாசம், பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் நம்மை விட்டு இல்லாமல் ஒழிக்க வல்லமை உள்ளது. எது என்று சொன்னால் பண ஆசை. என்னங்க பண ஆசை? அது விசுவாசத்தை விட்டு வழி விலகி செய்து. வாசிங்க. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே அநேக வேதனைகள் தங்களை உருவ குத்தி போதும். இருக்கிறார்கள். தனக்கு வர வேண்டாத வேதனை, ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது அநேக வேதனை. எப்படி? உதாரணத்துக்கு ஒரு ஆளை சொல்லட்டுமா? கேயாசி, எலிசா தீர்க்கதரிசி. நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசி யோர்தான் நதியில போய் 7 முறை முழுகி எந்திரிக்க சொன்னார். முழுகி எந்திரிச்சாரு. முழுகி எந்திரிச்ச உடனே குஷ்ட சோமாயிருச்சு. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா குதிரைகள் நிறைய கொண்டு வந்து அத்தனை பொன் வெள்ளி பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார்கிட்ட கொண்டு வந்தாரு? யார்கிட்ட கொண்டு வந்தாரு? தீர்க்கதரிசி கிட்ட கொண்டு வந்தாரு. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? இது ஆமாமா நல்லதுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி?
ஆமா, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி உள்ள போடு, அடைச்சிட்டு சாவி என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாரா? இல்ல, உன் பணமும் உன் பொருளும் உன்கிட்டயே இருக்கட்டும் போ. பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தாரு கேஆசி. கேஆசிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய இது இப்படி பண்றாரு. என்ன இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நம்ம பெரிய பாஸ்டருக்கு கொஞ்சமா அறிவு இல்லையே. இப்படியே வேண்டான்னு சொல்லுவாங்க. சரி சரி, இப்படி வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி, பார்த்தா இவன் அவரு வேணான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இவன் என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஒரே ஓட்டம் ஓடினா பாருங்க. நாகமான் குதிரை கூட அவ்வளவு வேகமா ஓடல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சா பணம் ஒன்ன தேடி வரணும், நீ குதிரைக்கு பின்ன ஓடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா அந்த பணம் உன்னை தேடி வரணும். எந்த காரணத்துக்கு பின்னும் நீ குதிரைக்கு பின்பாக, குதிரை வண்டிக்கு பின்பாக நீ என்ன செய்யக்கூடாது? ரதத்துக்கு பின்பாக நீ ஓடக்கூடாது. அந்த ரதத்துல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய தங்கம் இருக்கலாம், நிறைய பொண்ணு இருக்கலாம், எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் அதுல இருந்தாலும் அதற்கு பின்ன நீ ஓடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவைகளினாலே உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருப்பாரே, ஆனால் ஆண்டவர் உன்னை பலவந்தப்படுத்தி உன் கையில் அதை கொடுத்துட்டு தான் போவாரு. அல்லேலூயா, ஆமென். எலிசாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பணத்தின் மேல் கொஞ்சம் கூட என்ன கிடையாது, ஆசை இல்ல, கொண்டு போன்ட்டான். இவன் பின்னாலேயே ஓடி போனா. போயிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். பண ஆசை வந்தாலும் எத்தனை பொய் சொல்றான்னு பாருங்க. நீர் புறப்பட்டு வந்துட்டீங்க ஐயா, பின்னாலேயே ஒருத்தன் வந்தான், தீர்க்கதரிசிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கன்னு தெரியாம பெரிய ஐயா என்ன அனுப்பி விட்டாரு உங்ககிட்ட. பொய். எப்படிங்க பொய்? பண ஆசை வந்துட்டாலே 1000 பொய் வரும். பிசினஸ்ல பொய் வரும், வீட்டுல பொய் வரும், தொழில்ல பொய் வரும், எல்லாம் பொய். பொய் பொய் பொய்யா சொல்லி எல்லாத்தையும் சம்பாதிச்சு வைப்ப. ஒன்ன கூட நீ அனுபவிக்க மாட்ட, ஒன்ன கூட அனுபவிக்க மாட்ட. சரியா? நம்மளை தேடி ஆசீர்வாதம் வரணுங்க, நம்மை தேடி வரணும். நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்னாலையும் போகணுங்கிற அவசியமே இல்லை. ஆமென். நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கும் பின்னாலேயும் நம்ம போக கூடாது. ஆசீர்வாதம் நம்மை தேடி வரணும். அல்லேலூயா. நம்ம இயேசுவை தேடி போகலையே, அவர் தானே நம்மளை தேடி வந்தாரு. அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை தேடி போகலையே, அவர் தானே நம்மளை தேடி வந்தாரு. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துக்காக ஜெபிக்கலையே, ஆண்டவர் தானே நமக்குள்ளே யூதா 20வது வசனத்தின்படி விலையேற பெற்ற மகா பரிசுத்த விசுவாசத்தை அவரே தானே கொண்டு வந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. இத்தனையும் நமக்கு செய்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவரை கொண்டு வரணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரணும். நாம் எவைகளுக்கு பின்பாகவும் போகணுங்கிற அவசியம் இல்ல. அல்லேலூயா. கடைசியில பாத்தீங்கன்னா அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி, இல்லையா? என்னங்க வேதனை? அவன் சொல்லிட்டான், அவங்கிட்ட இருந்து போன குஷ்டம் உனக்குள்ள வரும்ட்டான். ஆமென். அவனை விட்டு போன குஷ்டம் உனக்குள்ள வரும்ட்டான். குஷ்டம் வந்துச்சுன்னா எவ்வளவு வேதனை தெரியுமா? குஷ்டங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி. ஊசி குத்துற மாதிரி குத்துமா, அவ்வளவு கொடூரமான ஒரு வியாதி. அதான் உருவ குத்தி கொள்கிறது. தேவையா அவனுக்கு இந்த இது? சொல்லுங்க பாப்பா. ஒண்ணுமே இல்லாட்டியும் ஒழுங்கா உட்கார்ந்து நல்லா ஊழியம் செஞ்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தான். சந்தோஷமா இருந்தா, மகிழ்ச்சியா இருந்தா, தேவ சித்தம் செய்கிறேன் என்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதோட இருந்தான். கர்த்தர் என்னை அனுதினமும் போஷிக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்தை இழந்துட்டான் ஐயா. அதுதான் ரொம்ப வருத்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியா அதுக்கு மேல எலிசாவனை அதுக்கு மேல ஊழியத்துக்கு வைக்கல, அவனை வெளியே அனுப்பிட்டான். ஏனென்றால் நீ ஒரு குஷ்ட ரோகியாய் மாறக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள என்ன உண்டாயிருச்சு? பண ஆசை. அப்ப என்ன உண்டானது? இந்த உருவ குத்தினான். எதுல உருவ குத்தினான்? வேதனைகள் அவனுக்கு உண்டானது. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், குடல் சரிந்து. எப்படிங்க? குடல் சரிந்து அவன் என்ன செஞ்சானா? செத்தானா. காரணம் என்ன? அவனுக்குள்ளேயும் ஏற்பட்டது பண ஆசை. அவனுக்குள்ளேயும் பண ஆசை. அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தேயு 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வீக சுபாவங்கள். என்னென்ன தெய்வீக சுபாவங்கள்? நீதி,
நீதி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வையில எது சரியானதோ அதை நாம் செய்வதுதான் கர்த்தருடைய நீதி. ஆமென். உங்க பார்வையில, என் பார்வையில அல்ல, கர்த்தருடைய பார்வையில எது சரியானதோ அதை செய்வதுதான் நீதி. அந்த நீதியை, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை நாம் செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணுவது பண ஆசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. எதை விட்டு ஓடணும்? பண ஆசையை விட்டு நீ ஓடினாதான் நீதியையும் தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்ய முடியும். எப்ப? தேவனுக்கு எது பிரியமோ அதை எப்பொழுது செய்ய முடியும்? இந்த பண ஆசையை விட்டு ஓடி. ஆமென். நீதியையும் தேவபக்தி. தேவபக்தி என்றால் என்னங்க? தேவன் மேல அன்பாய் இருப்பது வேற, சற்று ஆழமான அன்பாய் இருப்பது வேறு. ஹல்லேலூயா. தேவபக்தி என்பது என்னங்க? கர்த்தர் பேரில் ஆழமாய் அன்பாய் இருப்பது. நம் கர்த்தரிலே ஆழமாய் அன்பாய் இருக்க கூடாதபடிக்கு தடையாய் இருப்பது பண ஆசை. விசுவாசத்தையும். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசம். என்னங்க? விசுவாசம். இந்த விசுவாசத்தையும் அன்பையும். அப்ப விசுவாசத்தை இன்னைக்கு எந்த இடத்துல பண ஆசை இருக்கோ அந்த இடத்துல விசுவாசத்துக்கு இடம் இருக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னையா நான் சொல்றது புரியலையா? பண ஆசை எங்கே உண்டோ அங்கே விசுவாசத்துக்கு இடம் இருக்காது. பண ஆசை உள்ள இடத்துல, ஏன்னு கேட்டா, பணம் இல்லாதவன் எதையுமே விசுவாசத்தினால செய்யணும்னு நினைப்பான். பணம் உள்ளவன் எதையுமே பணத்தினால செய்யணும்னு நினைப்பான். அப்ப அங்க விசுவாசத்துக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை. அப்ப நல்லா கவனிக்கணும். பணம் சில சொல்லுவாங்க, பணம் எது வரைக்கும் பாயுமா? சொல்லுங்க, பணம் எது வரைக்கும் பாயுமா? எது வரைக்கும் பாயுமா? அப்ப பாதாளத்துக்கு போறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லைல்ல. பாதாளத்துக்கு போக வேற எதுவுமே தேவையில்லையே. எது போதும்? பண ஆசை போதும் இல்ல. ஆனா விசுவாசம் நம்மளை மேல வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். புரியுதாங்க? அப்ப விசுவாசத்தையும் அன்பையும். நல்லா கவனிங்க. அடுத்தது விசுவாசத்தையும், எனக்கு விவரிச்சு சொல்ல நேரம் இல்ல. அடுத்தது விசுவாசத்தை மாத்திரம் இல்ல, அன்பையும். அப்ப இந்த விலையேறப்பட்ட விசுவாசம், பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லாமல் போறதுக்கு காரணமே பண ஆசை. எதுங்க? பண ஆசை. அப்ப விசுவாசத்தையும் அன்பையும். எப்படிங்க? அன்பு. இன்னைக்கு பாருங்க, அன்பு ஜனங்களிடத்துல, பண ஆசை உள்ளவன் எவனோ அவனிடத்துல அன்பு இருக்காது. நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? பண ஆசை இந்த கடைசி நாட்களில பண ஆசை பெருகிக்கிட்டு இருக்கு. அன்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படித்தானே? பண ஆசை உள்ள இடத்துல என்ன இருக்காது? அன்புக்கு அங்க இடமே இருக்காது. அந்த பண ஆசை உள்ளவர்களிடத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் தற்பிரியர்களாய் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர்களாய் இருப்பார்கள். இல்லையா? தற்பிரியர்களாய் இருப்பார்கள். அவன் பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பண ஆசை உள்ளவன் வட்டிக்கு விடுவான். பாத்திருக்கீங்களா? பண ஆசை உள்ளவங்க என்ன செய்வாங்க? வட்டிக்கு விடுவாங்க. இந்த வட்டிக்கு விட்டுட்டு வட்டிக்கு வாங்கிட்டான் பாருங்க, இவன் வாங்குற நேரம் சந்தோஷமா வாங்கிட்டு வருவான். கடைசியில பாத்தீங்கன்னா வட்டி கட்ட முடியாம திணறிக்கிட்டு இருப்பான். இந்த வட்டிக்கு கொடுத்தவன் இருக்கான் பாருங்க, உண்மையான நிலைமையை அவன் தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுக்க முடியாதவன் படுகிற பாடை குறித்து அவனுக்கு கவலையே கிடையாது. எனக்கு வர வேண்டியது எனக்கு வரணும். எனக்கு வர வேண்டியது என்ன செய்யணும்? எனக்கு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க, வட்டி கட்ட முடியாம வட்டி கடன் வாங்கினவங்க தற்கொலை பண்ணி செத்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? கொடுத்தவன் கொஞ்சம் அன்பா இருந்தான்னு வைங்க, இத பத்தி ஏங்க கவலைப்படுறீங்க? இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு டைம் தாரேன், இன்னும் 4 வருஷம் டைம் தாரேன், நீங்க எனக்கு மெதுவா கொடுங்க அப்படின்னு சொன்னா இவன் செத்திருக்கவே மாட்டான். கொடுத்தவனிடத்துல அன்பு இல்லாததுனாலதான் வாங்கினவன் செத்தான். அப்படிதானங்க? ஏன் கொடுத்தவனிடத்துல அன்பு இல்ல? அவனுக்கு பணத்தின் மேல் ஆசை. அவனுக்கு பணத்தின் மேல் என்னங்க? ஆசை. அப்ப பணத்தின் மேல் ஆசை உள்ளவன் கொடுக்கிறான், இவன் வாங்கிக்கிறான். வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா பணத்தின் மேல் ஆசை உள்ளவனுக்கு
அன்பு இல்லாததுனால வாங்கினவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? தற்கொலை பண்ணி சாக வேண்டியதா இருக்கு. இருக்கா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென். அதனாலதான் சொல்றேன், இந்த பண ஆசை உள்ளவர்கள் அவர்கள்ட்ட அன்பு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பண ஆசையை விட்டு ஓடி அன்பை நோக்கி நீ ஓடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். வாசிங்க. அன்பையும் பொறுமையையும். அடுத்தது பொறுமை. பண ஆசை உள்ளவங்கிட்ட பொறுமை இருக்குமா? சொல்லுங்க சார். அடுத்த வாரம் வரீங்களா சார்? அந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசப்படாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வைக்கலன்னு வச்சுக்கோ, அவங்கிட்ட பொறுமையே இருக்காது. அவங்கிட்ட என்ன இருக்காது? பொறுமையே இருக்காது. யாராவது அப்படி இருக்கீங்களா? உன்னிடத்துல பிதாவினுடைய பூரண சற்குணம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பண ஆசையை விட்டு ஓடி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த பண ஆசையினுடைய தன்மை என்ன? விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும். அநேக வேதனைகளை நமக்குள்ளே உருவாக்கும். மூன்றாவது, நல்ல தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு, தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே பஞ்சம் உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றுவது எது என்றால் பண ஆசை. ஆமே. நம் பணம் யாருமே சேர்க்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்கள் பணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரா, அந்த பணத்தை வாங்குங்க, அனுபவிங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. மீதம் உள்ளதை என்ன செய்யுங்க? சேமித்து வையுங்கள். தவறே இல்லை. ஆனால் உங்கள் சேமிப்பு, உங்க பணமும் பொக்கிஷமா இருக்கக்கூடாது. எதுவா இருக்கக்கூடாது? உங்களுக்கு பொக்கிஷமா இருக்கக்கூடாது. பண ஆசை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த பண ஆசை இருந்தால் இப்படிப்பட்ட அத்தனை தெய்வீக சுபாவங்களையும் நாம் இழக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம, சொல்லுங்க, பண ஆசை அற்றவர்களாக இருக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை போதித்ததற்கு காரணமே, நீங்களும் நானும் பூரண சற்குணராய் பிதாவை போல மாறுவதற்கு. இன்றைக்கு உங்களுக்குள் அங்கங்க ஒட்டி இருக்குன்னு வைங்க இந்த பண ஆசை. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஆசை இன்றோடு என்னை விட்டு ஒளியட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சகையுவை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. அன்றைக்கு அவனுக்கு பண ஆசை அவனை விட்டு நீங்கியது. அன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் வந்தது. உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டுல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள கடந்து வரணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே பிதாவினுடைய பூரண சற்குணத்தை நான் அடையக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற இந்த பண ஆசை என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் போக கூடாது. தயவு செய்து ஜெபம் பண்ணி முடித்த உடனே போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாம் பிதாவினுடைய பூரண சற்குணம் என்னிலே காணப்பட வேண்டும். பிதாவினுடைய பூரண சற்குணம் என்னிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பூரணத்துக்காக அழைத்த ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவை போல நானும் பூரண சற்குணம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நானும் பூரண சற்குணம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நானும் பூரண சற்குணம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பூரண சற்குணம் என்னிலே நிலைத்திருக்க கூடாதபடிக்கு, என்னிலே வரக்கூடாதபடிக்கு, திவ்ய தெய்வீக சுபாவங்கள் என்னிலே வெளிப்படக்கூடாதபடிக்கு, என் ஜீவியத்தில் இருக்கிற பண ஆசைகள், பொக்கிஷத்தின் மயக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு மாறிப்போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, என்னோடும் எங்களோடும் பேசின உம்முடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய அந்த இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு, என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு நீர் ஆண்டவரே பிதாவினுடைய பூரண சற்குணத்தை நாங்கள் அடையும்படிக்கு எங்களுக்கு போதிக்கிற காரியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அழிந்து போகிற இந்த உலகத்துல அழியாத நித்திய ராஜ்யத்தின் பொக்கிஷங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுபவங்களாய் மாறுவதாக, இந்த வசனங்களை உம்முடைய பிள்ளைகள் கை கொண்டு நடக்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், வசனத்தை கை கொள்ளட்டும். பண ஆசை இல்லாதவர்களாய் பரலோகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் பூரணராகும்படிக்கு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருப்பதாக தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.